ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடந்த சில நாட்களாக சித்திரை வீழியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். சித்திரை வீழியோட அம்மா அகிலா, பாரதி, எழிலன், கந்தன் இவங்களோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் விட சித்திரை வீழியோட லைஃப் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை விழி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. ஒரு சின்ன ஜுரம்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அதே நேரத்தில் அவங்க மாமனாரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. சித்திரை விழி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறா. அவளுக்கு சரியாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் ஆகிடுறா. அவங்க மாமனார் மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகலை, நிமோனியா இல்லையா, அதனால் டிஸ்சார்ஜ் ஆகலை. சித்திரை விழியோ சிவனை போய் கும்பிட்றா, சாய்பாபாவை போய் கும்பிட்றா. இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்ததுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ இது வயிற்றில் இருக்கும் போதே தாத்தாவை முழுங்கிட்டு தான் வரப்போகுதுன்னு எல்லோரும் கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்க. இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இவள் சாய்பாபா கிட்டே வேணுனதோ இல்லையோ என்ன தெரியல. அவங்க மாமனார் நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. உடம்பும் சரியாயிடுச்சுங்க. அப்புறம் சித்திரவியோட ஹஸ்பண்டும் மாமனாரும் சித்திரவியை கூப்பிட்டுக்கின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மாமனாரும் அவரோட வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. போயிட்டு அவர் கேரேஜ் மெக்கானிக் வேலை தான் செய்கிறாரு இல்லைங்களா, அந்த மெக்கானிக் வேலையை செய்கிறாரு. செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த மருமகளே காசு இன்றைக்கி தேவையானது என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் கறி, மீன், முட்டை இது அதுன்னு எல்லாம் வாங்கின்னு வந்து சமைச்சு வைக்கிறா. நல்லாவும் அந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் சித்திரை விழிக்கும் 7 மாதம் ஆச்சு. அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுன்ட்டு அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் நினச்சாங்க. அதேமாரி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. சித்திரை விழியும் அம்மா வீட்டுக்கு வந்தா. அம்மா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறா. அந்த பிரசவ கால நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறா. திடீர்னு ஒரு நாள் வயிறு வலின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாமா போய் செக்கப் பண்ணிட்டு வரலான்னு செக்கப்புக்கு கூப்பிட்டின்னு போகிறாங்க. செக்கப்புக்கு கூட்டின்னு போனாக்கா நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நார்மல் டெலிவரி ஆகலை, ஆப்ரேஷன் பண்ணி அவளுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்குது. கேர்ள் பேபி பிறந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறந்துட்டான்னு ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. இதனோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.